Hi friends. ஓகே நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ மேக்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்பர் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். நம்பர் சீரிஸில் நம்ம பார்ட் 1 வீடியோ கொடுத்துருக்கோம். அதில் நம்ம இயலெண்களின் கூடுதல், அதுக்கப்புறமா வர்க்கங்களின் கூடுதல் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் கணங்களின் கூடுதல், அதுக்கப்புறம் ஒற்றைப்படை எண்களுடைய கூடுதல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சம் பாருங்கள். 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 20 கியூப் கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இயலெண்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு உங்களுக்கே தெரியும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த 20 கியூபோடைய கூடுதல் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்க. கியூப் அப்படின்னு கொடுத்துருந்தா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஸ்கொயர்னு கொடுத்துருந்தா நமக்கு ஒரு ஃபார்முலா நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். அதே மாதிரி கியூப் அப்படின்னா என்னதுன்னா கணங்களின் கூடுதல் ஃபார்முலா என்னது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, கணங்களின் கூடுதல், கணங்களின் கூடுதல் is equal to n into n plus 1 by 2. ஓகேவா, இது இயலெண்களின் கூடுதல் ஃபார்முலா n into n plus 1 by 2 இந்த ஃபார்முலா பார்த்துருப்போம். அதில் ஸ்கொயர் போட்டால் கணங்களின் கூடுதல் ஃபார்முலா. ஓகேவா, இந்த ஃபார்முலா நம்ம இப்போ அப்ளை பண்ணால் n என்னன்னு தெரியும் நமக்கு. என்னங்கிறது மொத்தம் எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் இருக்குது, 1லேருந்து மொத்தம் 1லேருந்து 20. அப்போது என்னங்கிறது 20 நம்பர் இருக்குது. ஓகேவா, என்னங்கிறது 20. அப்போ இந்த என்னங்கிற இடத்துல 20 நம்ம அப்ளை பண்ணி இந்த ஃபார்முலா அப்படி கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா, அப்போ n இருக்கிற இடத்துல 20 போடுங்க. 20 இன்ட்டு 20 ப்ளஸ் 1 21 பை 2 இன் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, ஈக்குவல் டு இது கேன்சல் பண்ணுங்க, 1 2. அப்போ 10யும் 21 பெருக்கும்போது என்ன வரும், 210 த ஹோல் ஸ்கொயர் வரும். ஓகேவா, அப்போ 210 ஸ்கொயர் பண்ண என்ன வரும், 21 21 441 வரும். 0 2 திருப்பி ஸ்கொயர் பண்ணால் 2 0 போடணும். அப்போது 44100ங்கிறது ஆன்சர். கணங்களின் கூடுதல் நம்ம கண்டுபிடிச்சோம் 44100, பி தான் ஆன்சர். ஓகே, இப்போது அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, இந்த 8ஆம் சம் பாருங்கள். அதே மாதிரி தான் என்ன பாருங்கள், 9 கியூப் ப்ளஸ் 10 கியூப் ப்ளஸ் 11 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா 21 கியூபோடைய கூடுதல் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன, இது நம்ம மொத்தம் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அதை தான் நம்ம n அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேவா, ஆனால் இது பாருங்கள், இயலெண்கள் நமக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க, நமக்கு பாதிலேருந்து 9லேருந்து இருக்குது. அப்போ மொத்தம் இதில் டோட்டலாக எத்தனை n, அதாவது மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குது, 21. அப்போ நம்ம ஃபஸ்ட் இந்த 21, அதாவது 1லேருந்து 21, அதாவது 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் எக்ஸட்ரா 21 ப்ளஸ் 21 கியூப் மைனஸ் 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் என்னது நமக்கு பாதிலேருந்து 9லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படி தானே. அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னது, இயலெண்கள் அப்படி 9 10 அப்படி லைனாக தான் போகுது. அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னது 8, அந்த 8 கியூப். அப்போது இந்த 21லேருந்து 8 கியூப் நம்ம கழிச்சிட்டா அந்த ஊடையில் இருக்க பார்ட் 9 கியூப்லேருந்து 21 கியூப்பில் இந்த மதிப்பு நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இப்போ கியூபோடைய பணம் நமக்கு கணங்களின் கூடுதல் ஃபார்முலா நமக்கு தெரியும். அந்த ஃபார்முலா நமக்கு என்னது, கணங்களின் கூடுதல் ஃபார்முலா n into n plus 1 by 2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, இதேமாரி நம்ம மைனஸ் இந்த சைடும் போட்டு வைப்போம். இந்த பக்கத்தில் இருக்க எண்ணுக்கு நம்ம 21. ஓகேவா, 21ன்னு போட போகிறோம். இந்த பக்கத்தில் இருக்க எண்ணுக்கு 8. ஓகே, அதை கழிச்சா நமக்கு நடுசில் இருக்க 9லேருந்து 21 வரைக்குள்ள கூடுதல் நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போது சீக்குவல் டு n, இந்த பக்கத்தில் இருக்கிறதுக்கு 21 போடுங்க. 21 இன்ட்டு 21 ப்ளஸ் 1 22 டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த பக்கம் நமக்கு nங்கிறது மொத்தம் 8 இருக்குது. ஓகேவா, 8 இன்ட்டு 8 ப்ளஸ் 1 9 பை 2 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ கேன்சல் பண்ண வேண்டியதை கேன்சல் பண்ணலாம். 1 2 1 2 4 2 8. ஓகே, மீதி இருக்கிறது இல்லைங்க, 21யும் 11யும் பெருக்குங்க. 21 11 1 1 3 231 231 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 36 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ இந்த 231 நம்ம ஸ்கொயர் பண்ணி போடணும். 231 231 1 1 1 3 1 3 2 1 2 ஒரு 3 3 அடுத்து 3 வச்சு பாருங்க. ஒரு 3 3 3 3 9 இரு 3 6 அடுத்து 2 1 2 2 2 6 2 4 1 6 11 13 வரும், 12 13 வரும், 5. அப்போ என்னது 231 ஸ்கொயர் பண்ணால் 53361 வரும். மைனஸ் இந்த 36 அடுத்த ஸ்கொயர் பண்ணுங்கள். 36 36 6 6 36 மீதி 3 இருக்குது. 3 6 18 3 6 18
18 இது பண்ணும்போதுல 36ங்கிறது வரும். அப்போ 39 மீதி 3 இருக்குது. 3 3 9 9 + 3 12 அப்போ 1296. இப்போ இந்த 53,361 1296 வந்து கழிங்க. 53,361 - 1296. 11 வந்து இதுலேருந்து கணக்கிக்கலாம். 11லேருந்து 6 போனால் 5 மீதி 2 இருக்குது. 15ல் 9 போனால் 10ல் 9 போனால் மீதி 1 அப்போ 6 2 2ல் 1 போனால் 0 3ல் 1 போனால் 2 மீதி அப்போ என்ன வருது இதனுடைய 52,065. 9லேருந்து 21 கூடுதல் வந்து என்னது ஓகே. அப்போ 52,065. அப்போ 9லேருந்து 21 கியூபோடைய ஆன்சர் வந்து என்னது 52,065 ஆன்சர். ஓகே. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே. இந்த 9ஆம் சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் + எக்ஸட்ரா என்ற தொடரினுடைய எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 1296 கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. இவ்வளோ நேரம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 1 கியூப் + 2 கியூப் நமக்கு என்னோட வேல்யூ வந்து கொடுத்துருவாங்க எப்படி +3 கியூப் + எக்ஸட்ரா 21 கியூபோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிட்டுருவாங்க. அப்போ நமக்கு மொத்தம் டோட்டல் ஆஃப் நம்பர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம். அப்போ இதில் 21 நம்பர் இருக்குது. அந்த 21 நம்பருடைய கூடுதல் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வேல்யூ கண்டுபிடிப்போம். ஆனால் இந்த வாட்டி என்ன கொடுத்துட்டாங்க கூடுதல் கொடுத்துட்டு இந்த எண்ணோட மொத்தம் எத்தனை நம்பரை கூட்டினா இந்த 1296 கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா. கியூப்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன ஃபார்முலா நமக்கு கியூப்னாலே ஒரு ஃபார்முலா கணங்களின் கூடுதல் ஃபார்முலா தெரியும். அதை தான் நம்ம இப்போ எழுத போகிறோம். n × n + 1/2 என்ன கொடுத்துருக்காங்க அதை கூட்டினா வந்து 1296 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த நம்பரை கூட்டினா 1296 அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா. ஓகே. இப்போ இங்கே வந்து ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா. ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த ஸ்கொயர் வந்து சமத்துக்கு அந்த பக்கம் போகும்போது என்ன போகும் ரூட்டாக போகும். ஓகேவா. n × n + 1/2 என்னது 1296க்கு வந்து நம்ம வந்து இப்போது இந்த ஸ்கொயரை வந்து அந்த பக்கம் ரூட்டாக கொண்டு போயிட்டோம். ஓகேவா. அப்போ இதை வந்து 1296 அப்படிங்கிறது வந்து நம்ம போன சம்மில் தான் பார்த்தோம். 36 × 36 தான் 1296 அப்படிம்போம். ஓகேவா. போன சம்மிலே பாருங்கள் 36 வந்து ஸ்கொயர் பண்ணால் 1296 கிடைக்கும். அதனால் நம்ம இப்போ வந்து டைரெக்டாக பாருங்கள். அப்போ n × n + 1/2 என்னது √36 ஸ்கொயரை தான் நம்ம 1296 எழுதலாமா. அப்போ ஸ்கொயரும் ரூட்டுங்க மிச்சில் ஸ்கொயர் ரூட் வந்து கேன்சல் ஆயிரும். இந்த எண்ணை வந்து உள்ளே கொண்டு பெருக்குங்க. அடுத்தது n ஸ்கொயர் n × n ஸ்கொயர் n + n × n1 + n/2 பாருங்க ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி மீதி என்ன இருக்கும் 36 அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கும். இப்போ இந்த ரெண்டை தூக்கி அடுத்து இந்த ரெண்டை வந்து டிவைடில் இருக்குது. சமத்துக்கு அந்த பக்கம் மிச்சில் வந்து பெருக்கல்ல போகும். n ஸ்கொயர் + n = 36 × 2 அதை பெருக்கும் போச்சுல 6 2 12 மீதி 1 இருக்கும் 2 6 72. அப்போ n ஸ்கொயர் + n இது வந்து ப்ளஸில் இருக்குது. அப்போ இந்த பக்கம் ஆரம்பிச்சா மைனஸில் வரும். 72 = 0. இதுக்கு வந்து பாருங்கள் நம்ம வந்து இந்த மெத்தடில் போடணும். இது வந்து நம்ம இந்த மெத்தடில் காரணிப்படுத்துவோம்னா -72 அதாவது லாஸ்ட் உறுப்பு இதை வந்து நம்ம ABCம்போம். அந்த C இருக்குல்ல அந்த மேலே வந்து அதை வந்து -72ங்கிறத மேலே போடணும். பிங்கிறத வந்து நம்ம உள்ளே போடணும். ஓகேவா. n பக்கத்தில் என்ன இருக்குது 1. ஓகேவா. இதுவே நமக்கு இந்த n பக்கத்தில் n ஸ்கொயர் பக்கத்தில் 1 இருக்குது. அதனால் நம்ம இதுவே 2 இருந்துச்சுன்னா இந்த 2ஐயும் 72 பெருக்கி நம்ம வந்து மேலே போடுவோம். இதில் 1 தான் இருக்கிறதுனால நம்ம அப்படியே விட்டுருக்கோம். ஓகே. இப்போ வந்து இதை வந்து காரணிப்படுத்த போகிறோம். அப்போ இந்த 72 அப்படிங்கிறது வந்து நமக்கு வரும். 72 மைனஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து பெருக்கும் போச்சில் வந்து இந்த 2 நம்பரையும் வந்து பெருக்கும் போச்சில் மேலே உள்ளது கிடைக்கணும். இந்த 2 நம்பரை வந்து கூட்டவோ கழிக்கும் போச்சில் வந்து நமக்கு இந்த நடுசில் இருக்கிற அந்த 1 அப்படிங்கிறது வந்து கிடைக்கணும். அப்போது நமக்கு இதில் வந்து +1 அப்படிங்கிறது இருக்கிறதுனால நம்ம ஸ்மால் நம்பரில் வந்து இந்த மைனஸ் போடுவோம். அப்போ 72 மைனஸ் இருக்குது. +9லேருந்து -8 கழிக்கும் போச்சில் +1 நமக்கு கிடைச்சது. ஓகேவா. பெருக்கும் போச்சில் வந்து மேலே இருக்க 72 கிடைக்கணும். கூட்டவோ கழிக்கவும் போச்சில் நம்ம நடுசில் இருக்க அந்த 1 அப்படி உள்ளே இருக்கல அந்த நம்பர் கிடைக்கணும். ஓகேவா. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்போ என்னோட வேல்யூ வந்து n - 8
இன்ட்டு n + 9 அப்படிங்கிற n+9 அப்படிங்கிற 2 வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போ இது வந்து நம்ம = 0 எழுதுவோம். அப்போ n - 8 = 0 நம்ம அப்போ என்னோட வேல்யூ வந்து n = 8. அடுத்தது என்ன n + 9 = 0 அப்படின்னு எழுதுவோம். அப்போ என்னோட வேல்யூ வந்து இது வந்து ப்ளஸில் இருக்குது, அந்த பக்கம் போச்சுன்னா -9. எப்போவுமே -9 அப்படிங்கிறது வேல்யூ வந்து ஆன்சராக இருக்குது. ப்ளஸில் இருக்க வேல்யூ தான் ஆன்சராக இருக்கும். அப்போ என்னோட வேல்யூ வந்து என்னது n = 8. நம்ம இதை பார்த்தோன்னே மைனஸில் ஒரு ஆன்சர் இருந்ததுன்னா அதுதான் நம்ம இதில் கண்டுபிடிக்க முடியல. மைனஸில் ஒரு ஆன்சர் இருந்ததுன்னா அதுதான் நம்மளுடைய ஆன்சர். இப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் செய்யாமல் நம்ம கண்டுபிடிச்சலாம். அப்போ ஆன்சர் வந்து மொத்தம் எத்தனை நம்பரை கூட்டினா வந்து 1296 கிடைக்கும்னா 8 நம்பர். அப்போ ஆன்சர் வந்து பி. ஓகேவா? இன்னொரு ஷார்ட் மெத்தட் இருக்குது. ஃபார்முலா தெரியும். இந்த க்யூபோட ஃபார்முலா என்னது n × n + 1/2 ஓகேவா? 1296 வந்து நமக்கு கிடைக்கணும். இது வந்து நம்ம ஆப்ஷன் வச்சு போடலாம். ஏதாவது ஒரு சம்மை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆப்ஷன் வந்து நமக்கு இப்போ ஆன்சர் வந்து பி அப்படிங்கிறதுனால நம்ம பியை வச்சு கூட நான் இப்போ போடுதேன். இப்போ 8 n வந்து வேல்யூ வந்து நமக்கு 8 அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டு அப்போ தானே நம்ம என்னோட வேல்யூ ஏதோ ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம எடுத்து செய்வோம். என்னோட வேல்யூ வந்து 8ன்னு எடுத்துக்கோங்க. 8 + 1 9/2. 2ஆல் இப்போ அடிக்கணுங்க. 4 2 8. அப்போ 4 9 36. 36 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 1296. இந்த மாதிரி நம்ம ஆப்ஷன் வச்சும் போடலாம். ஓகேவா? இதை ஸ்கொயர் பண்ண முடியல. இதனுடைய கூடுதல் வந்து நமக்கு 1296 கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 10ஆம் சம் பாருங்கள். 1 + 3 + 5 + 40 உறுப்புகள் வரை உள்ள கூடுதல் காண்க. பாருங்கள், எப்போவுமே ஏழெண்கள் வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். இது ஏழெண்கள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் பாருங்கள், இது வந்து ஒற்றைப்படை எண் 1 3 5 7 அப்படின்னு போது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெறும் 40 தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஓகேவா, இதை தான் நம்ம கவனிக்கணும். ப்ளஸ் அப்படின்னு கொடுக்கல, 40 உறுப்புகள் வரை உள்ள கூடுதல், அதாவது மொத்தம் 40 நமக்கு என்னோட வேல்யூ கொடுத்துறாங்க. மொத்தம் 40 உறுப்பு வரை உள்ள கூடுதல் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்கள் இது பார்க்கணும், நோட் பண்ணணும். ஒற்றைப்படை எண்கள் கொடுத்துறாங்க. ஏழெண்கள்னால் நமக்கு ஃபார்முலா தெரியும். 1 ஏழெண்கள் எப்படி போய்ட்டுருக்கும்? 1 + 2 + இப்படி போய்ட்டுருக்கும். இது வந்து ஒற்றைப்படை 1 + 3 + ஒற்றைப்படை எண்களை கொடுத்துருக்காங்க. அப்போ 40 உறுப்புகள் ஓகேவா, இடையெல்லாம் கொடுக்கலாம். மொத்தம் ஃபஸ்ட்டு 1லேருந்து 2 3 4 5 40 உறுப்புகள் வரை உள்ள கூடுதல். அப்போ எனது ஒற்றைப்படை இயலெண்களின் கூடுதல். ஓகேவா? அதாவது n அதாவது n ஒற்றைப்படை இயலெண்களின் கூடுதல். முதல் n ஒற்றைப்படை இயலெண்களின் கூடுதல் ஃபார்முலா இதை எழுதி வச்சுக்கோங்க. என்னென்னா n². ஓகேவா? இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்கள் கொடுத்துட்டு n வேல்யூ 40 உறுப்புகள் வரை உள்ள கூடுதல் காண்க அப்படின்னு ஏதாவது ஒரு n, இதில் வந்து 40 இருக்குது. n அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு நம்பர் 15 உறுப்புகள் வரை கூடுதல் காண்க, அந்த மாதிரி கூட கேட்கலாம். ஓகேவா? கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு n², அதாவது n என்னவோ அதை ஸ்கொயர் பண்ண ஆன்சர். ஓகேவா? இதில் n வந்து என்னது 40 த ஸ்கொயர். அப்போ 40 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 4 4 16 2 0. அப்போ 1600. ஆன்சர் வந்து 1600. ஓகே, இப்போ அடுத்த சம் பாருங்கள். ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் ஒரு சின்ன இது பாருங்கள். 1 + 3 + 5 + எக்ஸட்ரா + 55 கூடுதல் காண்க. அந்த சமுக்கு இந்த சமுக்கு என்ன வித்தியாசம்? +55. ஓகேவா? இதனுடைய கூடுதல் 1லேருந்து 55 வரைக்குள்ள கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒற்றைப்படையில் இருக்குது. அப்போது நமக்கு இத்தனை நம்பர் n கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அந்த மாதிரி போடுவோம். இதில் ப்ளஸ். ஓகேவா? இது வந்து லாஸ்ட் உறுப்பு தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இவ்வளோ நம்பர் அப்படிங்கிறது வந்து நமக்கு கொடுக்கல. ஓகேவா? ஏன்னா ஏழெண்கள் 1, 2 அந்த மாதிரி போனால் தான் மொத்தம் n வந்து நம்ம கண்டுபிடிப்போம். இது வந்து 1 3 5 ஒற்றைப்படை ஏழெண்களின் கூடுதல். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதாவது லாஸ்ட் உறுப்பு. ஓகேவா? இந்த +55 ஒற்றைப்படை எண்களில் கொடுத்துருந்தாங்கன்னா இப்படி எழுதணும். ஓகேவா? கடைசி உறுப்பு கொடுத்தால் இந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க. கடைசி உறுப்பு என்னது? 55. கடைசி உறுப்பு கொடுத்து ஒற்றைப்படை இயலெண்களின் கூடுதல் கேட்டால் இதை நம்ம இப்படி எழுதணும். ஓகேவா? ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் ஃபார்முலா வந்து என்னென்னா l + 1/2 ஓகேவா? எல்னா என்னது? லாஸ்ட் நம்பர், அதாவது கடைசி உறுப்பு, + 1/2. இப்போ இதில் கடைசி உறுப்பு என்னது? ஒற்றைப்படையில். ஓகேவா? இது வந்து ஒற்றைப்படை எண்கள் கொடுத்துருந்தா மட்டும் இந்த ஃபார்முலா. ஓகேவா? கடைசி உறுப்பு கொடுத்துருந்தாங்கன்னா இதுவே நமக்கு கடைசி உறுப்பு கொடுக்காம மொத்தம் இவ்வளோ நம்பர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதனுடைய உறுப்புனா இந்த ஃபார்முலா. ஓகேவா? n² இருக்கணும். ஓகே, இப்போ இதில் கடைசி உறுப்பு என்னது? 55. அப்போ இந்த ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். l வந்து என்னது? 55 + 1/2
ஈக்குவல் டு 55 + 1 56/2 த ஹோல் ஸ்கொயர். 2 4 8 2 16. அப்போ 28 வந்து ஸ்கொயர் பண்ண ஆன்சர். ஓகேவா? 28 8 8 64. 1 8 2 16. அப்போ 32 38. 2 4 4 + 3 7. அப்போ 784. ஓகேவா? ஓகே, இப்போ 1லேருந்து 55க்குள்ள ஆன்சர் வந்து என்னது? ஒற்றைப்படை எண்களுடைய கூடுதல் வந்து 784. 784 ஆன்சர் வந்து சி. ஓகேவா? இப்போ நம்ம எண்களின் கூடுதல் பார்த்துருக்கோம், ஸ்கொயர் பார்த்துருக்கோம், கியூப் பார்த்துருக்கோம், அப்புறம் ஒற்றைப்படை எண்கள்லாம் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் உள்ள சம்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி வந்து இதில் இன்னும் கொஞ்சம் சம், ஒரு 5 6 சம் இருக்கும். அந்த சம்மை நம்ம முடிச்சுட்டு அடுத்து கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர்லாம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.